நம்ம எல்லாருக்கும் தெரியும், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் தான் கூலி. இந்த படம் ஒரு மல்டி ஸ்டார் படமாக உருவாகிருக்கு. நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜும், மலையாள ஷோபின் ஷஹீரும், அதுக்கப்புறம் நாகார்ஜுன், உபேந்திரா, எல்லாரும் நம்ம ஸ்ருதி ஹாசன் இப்படி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறதால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் ஒரு கைதி மாதிரியோ, விக்ரம் 2 மாதிரியோ, மாஸ்டர் மாதிரியோ ரொம்ப ராவான ரகடான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமாக உருவாகியிருக்குது. இப்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்குது. ரஜினியோட வேட்டையன் படத்தை விட இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு காரணம், இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம். லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் இந்த படம் உருவாகும்போது இந்த படத்தோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு தான். அது மட்டும் கிடையாது, இந்த படம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ரஜினிகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ரியல் கம்பேக் படமாக இல்லை ஷூட் பிளாக் பஸ்டர் படமாக இண்டஸ்ட்ரி ஹிட்டாக ஆகிய தீரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் கமிட்மெண்ட் இருந்தாலும் கூட இப்போது அவர் நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். தொடர்ந்து தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்களாகவே அது சர்க்கிள் தான் அப்படிங்கிறத இந்த 2024 வருஷம் தொடர்ந்து நிரூபிச்சிட்டே இருக்குது. லப்பர் பந்து மாதிரியான, மகாராஜா மாதிரியான படங்கள்லாம் அட்டகாசமாக ஓடிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ படம், பெரிய பட்ஜெட் படம் நிச்சயமாக ஷூட் பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தான். இப்போது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகணும் அப்படின்னாவே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஆர்டிஸ்டோட நடிப்பு, பிரம்மாண்டம், செலவு எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக ஒரு விஷயம் ரிலீஸ் தேதி. ஒரு படத்தோட ரிலீஸ் தேதி தான் அந்த படத்தோட வெற்றியை கிட்டத்தட்ட 40% தீர்மானிக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது கூலி படத்தோட ரிலீஸ் தேதியாக அவங்க ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது வழக்கமாக ரஜினியோட படங்கள் அப்படின்னாவே சம்மரில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா அது சென்டிமெண்ட்டாகவே அதை ஃபாலோ பண்ணிருந்தார். ஆனால் இப்போது அதுலேருந்து மாறுபடுறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 கிடையாது, அடுத்த மாதம் மே மாதம் 8ஆம் தேதி இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாம். ஸோ அந்த 8ஆம் தேதி வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் கிடையாது, மே 8 அப்படிங்கும்போதே ஸ்கூல், காலேஜு எல்லாருக்குமே முழுக்க விடுமுறையாக தான் இருக்கும். இப்போ ஏப்ரல் 14 கூட பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ இல்லை கல்லூரி மாணவர்களுக்கு, சில பள்ளி மாணவர்களுக்கு 1-2 எக்ஸாம்லாம் முடியாமல் இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடியாமல் இருக்கும். ஆனால் மே மாதம் 8ஆம் தேதி அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கூலி படத்தின் ரிலீஸ் தேதி 100% சரியான, பொருத்தமான, ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு ரிலீஸ் தேதி. கண்டிப்பாக ஷூர் பிளாக் பஸ்டராக அமையும் அப்படின்னு இதை வச்சு நம்ம உறுதியாக சொல்லலாம். யாரெல்லாம் இந்த கூலி படத்தை மே மாதம் வெண்திரையில் பார்க்குறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.